வணக்கம் நண்பர்களே. மிக ஆரம்பத்திலிருந்தே நாம் ஒரு விஷயத்தை நம்முடைய சேனலில் வலியுறுத்தி சொல்லி வந்தோம். அழகிரி அவர்களுடைய செல்வாக்கினை மதுரை தாண்டி இருக்கிற தெற்கு மாவட்டங்களில் அவருடைய செல்வாக்கினை குறைத்து மதிப்பிடுகிறது ஸ்டாலின் தரப்பு. அழகிரி அவர்களை சேர்த்துக் கொள்வதால் இணைத்துக் கொள்வதால் அவர்களுக்கு ஒன்றும் பெரிய நட்டம் இல்லை. இன்னும் அடுத்த கோணத்தில் பார்த்தால், மற்றொரு கோணத்தில் பார்த்தால் அது மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்று தான் நான் பலமுறை என்னுடைய பதிவுகளை போட்டு வந்தேன். ஆனால் ஸ்டாலினுக்கு சுற்றி இருக்கிறவங்களோ இல்லை ஸ்டாலினுக்கோ அதை யூகிக்கிற திறன் இல்லை. இப்போ ஒவ்வொருத்தராக அதிமுகவில் சேர்றாங்க. அழகிரி ஆதரவாளர்கள் ஒவ்வொருவராக அதிமுகவில் சேர்றாங்க. இதில் இன்று, அதாவது 19 பிப்ரவரி 2026 இன்று ஒரு முக்கிய திமுக பிரமுகர் அதிமுகவில் சேர்றார். திமுகவினுடைய செயற்குழு உறுப்பினராக இருந்தவர் மதுரை தெற்கு, திருப்பரங்குன்றம் இந்த பகுதிகளில் செல்வாக்கு மிக்கவர் என்று அறியப்படுகிற அந்த முக்கிய நபர் இன்று சேருகிறார். சேர்றதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சுன்னா வேறு ஏதாவது காரியம் கட்டக்கூடாது. அதனால தான் நான் அவர் பேரை சொல்லாமல் தவிர்க்கிறேன். ஆனால் இன்று அவர் அதிமுகவில் இணைகிறார். இப்படி அழகிரியினுடைய ஆதரவாளர்களை மிக சாதாரணமாக இடை போட்டு அல்லது அவர்களுடைய மதிப்பை மிக சரியாக புரிந்து கொள்ள அறிவில்லாத ஒரு கூட்டத்தை தான் தன்னை சுற்றி வைத்திருக்கிறார் இந்த ஸ்டாலின், தமிழக முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். அவரை அப்படி அறிவில்லாதவர்னு சொல்கிறதுனால நீ ஒன்றும் தரக்குறைவானதில்லை. அவர் கணிக்கும் திறன் இல்லை. ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டார் அழகிரி அவர்களை. அவரும் அவருடைய சொந்த சகோதரர். ஒரு எந்த புத்திசாலி ஸ்ட்ராட்டஜி பண்ணுறவங்களாவது இந்த காரியத்தை செய்வாங்களா? ஒரு கட்டத்தில் ஆதிக்கம் செலுத்தி நல்ல ஒரு பொதுமக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தி வெற்றி வாய்ப்பை கொடுத்த ஒரு நபர். அவர் ஒன்றும் சும்மா மேடை பேசி மக்களை மயக்கிறவர் இல்லை. களத்தில் நின்று வேலை செய்து அந்த களப்பணி ஆற்றியவர். அவரிடம் இருக்கும் அந்த ஆதரவாளர்கள், அழகிரியின் ஆதரவாளர்கள் அனைவருமே களப்பணி ஆற்றக்கூடியவர்கள். ஃபீல்டில் போய் நின்று வேலை பார்ப்பாங்க. ஆக திமுக மிக மிக தவறாக எடை போட்டு இந்த யானை தாந்தலையில் மண்ணவாரி போட்ட மாதிரி ஏதோ ஒன்று போட்டாங்க. இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே சவால் அழகிரி ஆதரவாளர்கள் அதிமுக போகாமல் தடுக்கிறது. அது அவ்வளோ எளிதில்லை. அதிருப்தியில் இருக்கிற திமுக அவ்வளோ பேர் அங்கே போகிறாங்க. அதுவும் முக்கியமாக இன்றைக்கி ஒருத்தர் அதில் ஜாயின் பண்ண போகிறார் அதிமுகவில். தடுக்க முடியுமா? சரிவை தடுப்பதற்காவது ஸ்டாலினிடம் ஏதாவது வியூகம் இருக்கிறதா? சொன்னால் தப்பாயிரும். அவங்களுக்கு வேறு வியூகம் தான் இருக்குது. தொடர்ந்து பேசுவோம்.